வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 டிசம்பர் 28 ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆய்வறிக்கை. காற்றழுத்த தாழ்வு நிலை இலங்கையை நோக்கி நெருங்கி வருகிறது. 29ஆம் தேதி நாளை இலங்கையில் ஆங்காங்கே மழை தொடங்குகிறது. தமிழ்நாட்டிலே நாளை இன்றை விட கூடுதல் மேகமூட்டங்கள் சூழும். 30ஆம் தேதி இலங்கையில் மிதமானது முதல் சற்று கனமழை தொடங்கும். தமிழ்நாட்டில் 30ஆம் தேதி ஆங்காங்கே தூறலை கொடுக்கும். தூறல் தான் 30ஆம் தேதி. 31ஆம் தேதி 30ஆம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு 31ஆம் தேதி அதிகாலை அல்லது காலை, கொஞ்சம் லேட்டான காலையில், காலை 10 மணிக்குள்ள நிச்சயமா 31ஆம் தேதி 31ஆம் தேதி காலை 10 மணிக்குள்ள டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள வடகடலோர மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழை பொழிவை தொடக்கிறோம். இப்போ எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூடுதல் பரப்பில் தான் மழை தெரியுது. ஆனால் அந்த வட உள் மாவட்ட பகுதிகள் கூட தெரியுது. ஆனால் நனைக்கும் மழை தெரியுது. கர்நாடக எல்லையோரம் கூட தெரியுது. ஆங்காங்கே நனைக்கும் மழை, லேசான மழை கூட தெரியுது. சென்னைக்கு கூட நனைக்கும் மழை தெரியுது. அதாவது ஆந்திர கர்நாடக எல்லையோரம் தான் குறைவான மழை. தெற்கே வர 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 அங்கே நனைக்கும் மழைன்னா லேசான மழையாக இருக்கும். கொஞ்சம் தெற்கே, அதை விட கொஞ்சம் தெற்க வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மிதமான மழையாக மாறும். டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள், தென் மாவட்டத்தின் உள்பகுதிகள், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் மேற்கு மாவட்டங்கள், ஈரோடு உட்பட, ஈரோடு கூட வாய்ப்பு. ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல் மற்றும் டெல்டா மாவட்டங்கள், திருச்சி மாவட்ட தெற்கு பகுதி, டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை மற்றும் அரியலூர், பெரம்பலூர் கூட வாய்ப்பு இருக்குது. அரியலூரோட கிழக்கு பகுதிக்கு வாய்ப்பு கூடுதல். அடுத்தது கடலூர், மயிலாடுதுறை, கடலூர். புதுச்சேரிக்கும் வாய்ப்பு இருக்குது. புதுச்சேரியை விட குறைவாக இருக்கும் விழுப்புரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. விழுப்புரத்தை விட சற்று குறைவாக செங்கல்பட்டை விட குறைவாக தூறல் நனைக்கும் மழை. அது சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூருக்கு தூறல் தான், மிரட்டல் மட்டும்தான். உள்ளே திருவண்ணாமலை கூட தூறல் நனைக்கும் மழை தெரியுது. லேசான மழை கூட இருக்கலாம். பெரம்பலூர், நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கு ரொம்ப குறைவாக நனைக்கலாம். இப்போ திருச்சிக்கு தெற்கே, கரூருக்கு தெற்கே, கரூருக்கு மேற்கே, ஈரோடு காவிரி கரையோரத்துக்கு மேற்கே, இந்த பகுதி தான் நம்ம அப்பையிலும் சொல்லிட்டு இருக்கோம். தெற்கே டெல்டா. இதில் குறிப்பாக வேதாரண்யம், தலைஞாயிறு பகுதி மற்றும் ராமேஸ்வரம் பகுதி, தூத்துக்குடி பகுதிக்கு உண்டி நல்ல மழை இருக்கும். அப்புறம் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, கன்னியாகுமரி முதல் தேனி வரை, அதுலேயும் தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரியோட நாலுமுக்கு, ஊத்து, காக்காட்சி, அதே போல் திருநெல்வேலி மாவட்டத்தோட கேரள எல்லையோர பகுதி, அதே போல் தென்காசி மாவட்ட பகுதி, தேனி மாவட்ட, விருதுநகர் மாவட்ட பகுதி, மேற்கு பகுதிக்கெல்லாம் நல்ல மழை இருக்குது. 31ஆம் தேதி கடலோரம் தொடங்குற மழை 31ஆம் தேதி மதியத்தில் தான் உள்ளே, மாலையில் தான் இன்னும் மேற்கே. 1ஆம் தேதி தான் பெரும்பாலும் பரவலான மழை இருக்குது தென் மாவட்டங்களுக்கும் டெல்டாவிற்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும். 2ஆம் தேதியும் மழை தொடரும். 2ஆம் தேதி எங்கன்னா தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் 2ஆம் தேதி இருக்கும். கேரள எல்லையோரம்னா 2ஆம் தேதி மழை இருக்குது. தென் மாவட்டத்தோட கேரள எல்லை பகுதி, கன்னியாகுமரி மாவட்டத்தோட மேற்கு பகுதி, அதே போல் பாபநாசத்துக்கு மேற்கே உள்ள திருநெல்வேலி மாவட்ட, தென்காசி மாவட்ட மலைப்பகுதி, தேனி மாவட்ட மலைப்பகுதி, அப்புறம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் மலைப்பகுதி, கேரள பகுதி, இதெல்லாமே 2ஆம் தேதி மழை. 2ஆம் தேதி தெரியுது. அந்த இடத்துல பெய்யுது. நிகழ்வு இங்கே தானே இருக்குன்னா, அங்கே ஒரு வளிமண்டல சுழற்சி, அதாவது வெப்பம் உயரப்போகிறது மேற்கே. நம்ம ஏற்கனவே காலை ஒரு வரைபடம் அனுப்பியிருந்தேன். மேற்கே வெப்பம் உயரப்போகுது, குளிர்காற்று வழித்தடம் மாறப்போகிறது, அரபிக்கடல் வழியாக நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கு காற்று போகும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இதை தான் நம்ம அப்பையிலும் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இல்லை, நல்லா யோசிச்சு பார்க்கணும். 16, 17, 18க்கு அப்புறம் 10 நாள் கேப் கிடைக்குன்னு சொன்னோம். அப்போ 18லேருந்து 10 நாள் கேப்னா 28, ரைட்டா? 28 தொடங்கினாலும் 2 நாள் லேட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். 29, 30 சொன்னோம். இப்போது 31 வருது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை.
ஆக நாம் சொன்னதில் எந்த தாமதமும் இல்லை, சொன்னதில் தவறு எதுவும் இல்லை. 10 நாள் கேப் சொல்லியிருந்தோம். ஆனால் இதுக்கு முன்னாடி சிறு நிகழ்வாக தான் வரும், கொஞ்சம் உள்ளே போகாதுன்னு சொல்லியிருந்தோம். கொஞ்சம் ரொம்பவும் உள்ளே போகலை, கடலோரம் மட்டும்தான் கொடுத்து, வேதாரணை பகுதிக்கு மட்டும் கொடுத்து. 16, 17 வந்த சிஸ்டம் கொஞ்சம் நல்லா கொடுத்துச்சு. 2 சிஸ்டம் கொஞ்சம் ஏமாத்திருச்சு, உண்மை தான். அது சிறு நிகழ்வு தான். ஆனால் இந்த மாத இறுதியில் வர்றது கடக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் கடக்காமல் வெப்பச்சலன இடிமழை போல சென்னையில் நுழையக்கூடிய குளிர்காற்று உள்ளே போய் தென் மாவட்டத்தில் வெப்பச்சலன இடிமழை பிடிப்பில் கொடுக்க போகுது, வெப்பச்சலன மழை போல கொடுக்க போகுது. வெயிலுக்கு பின் திடீர் மேகமூட்டங்கள் உருவாகும், கடலோரமும் புழுக்கத்திற்கு பிறகு மேகமூட்டங்கள் உருவாகும். வரக்கூடிய 31 1ஆம் தேதி கடுமையான புழுக்கம் இருக்கும். வானத்தில் மேகம் இருந்தாலும் அது குளிரை கொடுக்காது, புழுக்கம். ஏற்கனவே குளிர் இருக்கும். அதாவது மேற்கு மாவட்ட வெப்பத்தை விட கடலோரம் வெப்பம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். மேற்கு மாவட்டங்கள் தான் கூடுதல் வெப்பம் இருக்கும். கடலோரம் மேற்கை விட கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். ஆனால் புழுக்கம் இருக்கும், வழக்கத்தை விட புழுக்கம், வியர்வையெல்லாம் நாளை மறுநாள் வரக்கூடிய 3ஆம் தேதி வரைக்கும் புழுக்கம் வியர்வை இருக்கும், உப்புசம் வியர்வை இருக்கும். வெயில் அதிகமாக இருக்கும் பகலில். வெயிலுக்கு பின் தான் மாலை இரவு மழை உள்ளே. 31ஆம் தேதி மாலை இரவு எதிர்பாருங்க. 1ஆம் தேதி அதிகாலை, 31 நள்ளிரவும். அதே போல் 1ஆம் தேதி மாலை இரவு, 1ஆம் தேதி நள்ளிரவு, 2ஆம் தேதி அதிகாலையும் எதிர்பார்க்கலாம் பெரும்பாலான இடங்களில். பெரும்பாலும் தென் மாவட்டங்களுக்கு 1ஆம் தேதி 2ஆம் தேதி, டெல்டா மாவட்டங்களுக்கு 31 1. இது அப்படியே கர்நாடகா ஆந்திரையில் கூட போய் தூரலை கொடுக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் லேசான மழை தான், அங்கே எல்லாம் தூரல் நினைக்கலாம். சரி, இந்த நிகழ்வு 2ஆம் தேதி முடிஞ்சுட்டா அடுத்து என்னாகும்? 3ஆம் தேதி இலங்கைக்கு மட்டும், 4ஆம் தேதி வாய்ப்பு இலங்கையிலும் தூரல் நினைக்க மட்டும் தான். 5ஆம் தேதி அடுத்த நிகழ்வு முன்னேறும். அதே நிகழ்வு தான் பின்வாங்கி இன்னொரு நிகழ்வோடு இணைந்து 5ஆம் தேதி வந்து மழைப்பொழிவு கொடுக்க தொடங்கும். அது 5ஆம் தேதி இலங்கை, 6ஆம் தேதி தமிழ்நாடு, 6 7 8, இல்லைன்னா 5 6 7, இல்லைன்னா 7 8 9, இல்லைன்னா 9 10 11. இந்த 10ஆம் தேதிக்கு முன்னாடி 2 நாள் மழை இருக்குது. அது 8ஆம் தேதி கேப்பாக கூட இருக்கலாம், அல்லது 8ஆம் தேதிக்கு முன்னாடி அல்லது 8ஆம் தேதிக்கு பின்னாடி இருக்கும். கண்டிப்பாக அடுத்த நிகழ்வு நல்ல மழை பொழிவை தரும். அதுக்கு அடுத்தது பொங்கலுக்கு முன்னாடி ஒரு மழை இருக்குது. பொங்கல் நேரத்தில் இடைவெளி கொடுக்கலாம், அல்லது அந்த மழை பொங்கலுக்கு கூட கொடுக்கலாம். ஆனால் பெரிய மழை இல்லாத மழை. ஆனால் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் வலுவான ஒரு நிகழ்வாக. ஆனால் இப்போ வரைக்கும் வருகிறது தீவிரம் இல்லாமல் கொஞ்சம் செயலிழந்த வடிவில் தான் அந்த 2வது நிகழ்வு வருது, அது பொங்கல் நிகழ்வு. இருந்தாலும் இந்த 5ஆம் தேதி நல்ல ஒரு மழை பொழிவை கொடுக்கும். அதுக்கு முன்னாடி இதே பாருங்களேன், நீங்கள் பாருங்கள் 31 1 2 உங்களுக்கு நம்பிக்கை வந்துடும். ஓ, குளிருக்கு பிறகும் மழை வரும். ஆக வெயில் கூட அடிக்குன்னு சொன்னார், அடிக்குது, வேர்க்குது, புழுங்குது. கடலோரமும் வேர்வை, புழுக்கம் எல்லாம் இருக்கும். பொறுத்திருந்து பாருங்கள். இன்னும் ஒரு நாள், நாளைக்கு தேதி 29, இன்னும் ஒரு 2 நாள் இருக்கு இடையில், அவ்வளோதான். 31 1 2 மழை. அப்டேட்ஸ் பார்த்துட்டே இருக்கணும். ஒருத்தர் என்னை கேட்டாங்க, என்ன சார் மழையை காணும் வரும்னு சொன்னீங்க? நான் இன்றைக்கி சொல்லவே இல்லைங்க, 30ஆம் தேதினு சொன்னேன், இப்போ 31 சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். 31 1 2, 31 வந்ததுனால 2ஆம் தேதி ஆடாயிருக்கு பின்னாடி, புரியுதுங்களா? தாமதமாக வந்தாலும் தாமதமாக ஒரு நாள் கூடுன்னு சொல்லியிருக்கோம். 2ஆம் தேதி ஆடாயிருக்கு. 2 நாள் கேப் விட்டு மறுபடியும் மழை வருது. 5 6 7 8 இப்படி வருது. ஆனால் மழை விலகவில்லை. ஜனவரியில் மழை இருக்குது. நிகழ்வு கடலை பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த கடலோட வரைபடத்தை கொடுக்கலன்னா, அங்கே பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது. ஆனால் அது கரையை வரும்பொழுது கொஞ்சம் வீக்காக வருது. இருந்தாலும் அடுத்த நிகழ்வு ஸ்ட்ராங்காக வரும், நல்ல மழை பொழிவை தரும். பொறுத்திருங்கள், நல்ல மழை இருக்குது. இப்போது நீங்கள் இந்த 31 1 2 மழையை நீங்கள் எதிர்பாருங்கள். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஜனவரியில் மழை இருக்குங்கிறது ஒரு நம்பிக்கை வரும். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.